ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபலி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். சூப்பரான பார்த்தீங்கன்னா 2 செய்திகள்ன்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லலாம், முடிஞ்சு போன கதை பற்றி நம்ம பேசுவோமா? வாரிசு. வாரிசு படத்தோட டெலீட்டட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டெலீட்டட் சீன்ன்றது அவங்க ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, எப்போவுமே இந்த படத்தோட டெலீட்டட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுவாங்க. அதெல்லாம் உண்மையாகவே படத்தில் இருந்தாலே சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி நல்ல சீன்லாம் ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த சீன் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், விடுங்க, நீங்கள் அது ப்ரைமில் போய் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். சூப்பரான ஒரு சீனு, ஒரு மாசான ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வர வேண்டிய ஒரு சீன் பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து ஏன் வம்சி அவர்கள் எடுத்துட்டாருன்னு தெரியல. ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஆக்சுவலாக வாரிசோட டெலிட்டட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமில் ரிலீஸ் பண்ணது. சரி, ஓகே, இது ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லியோவோட ஒரு மாசான ஒரு அப்டேட்டு. மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் வீக்கு. செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்களோட பிறந்தநாள். மேபி அவரோட பர்த்டேக்கு சும்மா அப்படியே டீம் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அப்படி இப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா லியோட ஷூட்டிங் காஷ்மீரில் முடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த ஸ்கெட்யூலுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்கெட்யூல் எனக்கு தெரிஞ்சு மும்பையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம சஞ்சய் தத் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஷூட்ன்றதை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே. அந்த கரெக்டாக லோகேஷ் அவர்களோட பிறந்தநாள் வர டைமில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான சான்சஸ்ன்றது இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டீம் பிளான் பண்ணுறதாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. சார், ஓகே, ஃபைன். அது உண்மையோ பொய்யோ நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லி வைக்கிறது நம்மளோட கடமை. அந்த ரீசனுக்காக தான் மெயினாக அதை நான் சொல்கிறேன். 2-3 விஷயங்கள். ஒன்று ப்ரோமோ, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் இருக்காங்கல்ல, முக்கியமான கேஸ்டிங், அவங்களோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன விஷயம். அப்படி இல்லைனா லோகேஷ் அவர்களோட பிறந்த நாளுக்கு லியோன்றது அஃபிஷியலி இன் எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட் கொடுக்கறதுக்கு அந்த டீம் வெயிட் பண்ணுறதாக பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு. எனக்கு இது கேட்ட உடனே வீடியோ பண்ணாமல் இருப்பேனா? சும்மா லைட்டாக அப்படி அப்டேட் கிடச்சாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பேங்கான விஷயம் கிடைக்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம அப்டேட் பண்ணோன்னா நமக்கு தூக்கமே வராது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வளவலன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் பேசல. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணணும். நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறீங்க. நம்ம E+ ஸ்குவாடு பார்ப்போம் இந்த வீடியோக்கு எவ்வளோ நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோன்றது லோகேஷ் அவர்கிட்ட போய் சேரும். சரி, ஓகே, ஃபைன், பசங்க இந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு அப்டேட் 3 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 நாள் வெயிட் பண்ண சொன்னால் யாராவது வெயிட் பண்ணுவாங்களா? அடிக்கடி அப்படி லைட்டாக அப்டேட் பிச்சு போட்டால் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க ஃபேன்ஸ்லாம். அக்டோபர் வரலும் நாங்கள் படத்துக்காக வெயிட் பண்ணணும். ஏகப்பட்ட விஷயங்கள் நடுவில் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் அஃபிஷியலாக அப்பப்போ ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி அடுத்த ஸ்கெட்யூலாவது எந்த விதமான லீக்டு ஃபோட்டோஸ் இமேஜஸ் வராமல் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லியோ படத்துக்கு ரொம்பவே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. விஷயங்கள் வெளியே லீக் ஆகக்கூடாதுன்னு. அதை தாண்டி ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம தளபதி அவர்களோட கெட்டப்லாம் கொஞ்சம் வெளியே லீக் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு பண்ணி விட்டாங்க. பட் தட்ஸ் ஃபைன். அது நடக்கிறது ரொம்ப சகஜம்தாங்க. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஒரு அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து கூட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுவாங்க. யூனிவர்ஸாக நம்ம இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு ஆக்டர். அப்படி இருக்கும்போது அவங்க அதை எடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது அப்படியே பார்த்தீங்கன்னா பரவி விடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான 2 அப்டேட்டுகள். சரி, ஓகே, நம்ம கதைக்கு வரும். சூப்பரான பைக்கிங் ஈவெண்ட் வீடியோ வரப்போகுது. சென்னையில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா சூப்பர் பைக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட் நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. நம்மளும் ஒரு 5-6 நாள் கழிச்சு ட்ராக்கி பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறோம். அண்ட் நார்த் ஈஸ்ட் ரைடு கிளம்புறதுக்கான ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ட்ராக்கியில் பண்ண போகிறேன் நான். அது ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டே இருந்தது. அந்த விலாகும் வரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு கிளம்புறோம், வேறு மாதிரி பண்ணுறோம். அப்படியே வெறித்தனமாகுது எனக்கு. சீக்கிரம் எப்போ அந்த ரைடு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப், கீப் சப்போர்ட். எனக்கு காருக்கான சில விலாக்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன பேர் வைக்க போகிறீங்க, என்ன கதை, அதுக்கு மாடிஃபை பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் எக்ஸ்பென்ஸு. அதுக்கு மேலே நான் எக்ஸ்பென்ஸ் போட நான் விரும்பலை. ஆல்ரெடி என்ன ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் லோன் எடுத்திருக்கு அப்படின்றது ஒரு தனி வீடியோ நான் போட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பட் தட்ஸ் ஃபைன். நம்மள மிஞ்சது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் போகிற போக்கில் நானும் போயிட்டே இருக்கேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.